Welcome students. This is chapter 12 Arrays and Structures part 2. So we shall see the theory part. In previous part I have shown you, explained you with examples. Okay, right now we shall see that different topics under C++ arrays. So students, what is an array? Array is a group of continuous memory location. When we have to use array? When we need to store similar data of same type. So the variable எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? It is used to store some data. நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? வேரியபிள். இந்த வேரியபிள்ஸ் தான் ப்ரோக்ராமோட பில்டிங் பிளாக்ஸ் இன் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் இன் C++ல அடிப்படை உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிள் சிங்கிள் வேரியபிள் இஸ் யூஸ் டு ஸ்டோர் அ சிங்கிள் வேல்யூ. இப்போ ஏ ஈக்குவல் டு 5னா ஏங்கிறது ஒரு வேரியபிள், 5ங்கிறது அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ. ஒரு வேல்யூ தான் அட் அ டைமில் ஸ்டோர் பண்ணலாம். அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கும் அந்த மெமரி. பட் சர்டன் சுச்சுவேஷனில் நமக்கு ஒரே டைப்பில் நிறைய டேட்டாஸ், மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணலாம் வேணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர்றப்போ இட் நீட்ஸ் மல்டிபிள் வேரியபிள்ஸ் ஆஃப் த சேம் டைப். அப்போ அந்த மாதிரி கேசஸில் நம்ம எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணும்? ஒரே மாதிரி மல்டிபிள் வேரியபிள்ஸ் வேணும். இப்போ வந்து ஒரு m ஈக்குவல் டு 100 மார்க்கில் 100 ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி எனக்கு 50 மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணோன்னா சேம் டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுற மாதிரி எனக்கு 50 மெமரி லொக்கேஷன் வேணும் இல்லையா? அந்த வேல்யூஸ் எல்லாம் எங்கே வேணாலும் இருக்கும் மெமரியில். இப்போ டு ஸ்டோர் ஆல் ரோல் நம்பர் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இட் நீட் 100 வேரியபிள்ஸ். ரோல் 1, ரோல் 2, ரோல் 3 அந்த மாதிரி 100 வேரியபிள்ஸ் இருக்கும். அது வந்து எங்கே வேணாலும் இருக்கும் மெமரியில். அதை ஆக்சஸ் பண்ணுறது, டிக்ளேர் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வெரி வெரி டிஃபிகல்ட்டு. 100 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தால் நம்ம ப்ரோக்ராம் எப்போ எழுதி முடிக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அரேங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகும். ஸோ அரே கான்செப்ட் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் அ சிங்கிள் வேரியபிள்ஸ். What is the use of array? It helps to store multiple values in single array. So array oda meaning enna more than one. What is the meaning of array? More than one. So students, before going into this part 2 video, I hope all of you have seen part 1 video, so that it will be more easy to understand now. Array 1. Array is more than one. So what is an array? Array is an easy way of storing multiple values of same time referenced by common name. இது arrayயோட definition நீங்கள் எழுதணும். What is an array? Array is more than one, first point. Then array is an easy way of storing multiple values of same type referenced by common name. ஒரே set of values ஸ்டோர் பண்ண ஒரே மாதிரியான வேரியபிள்ஸ், அது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே நேம் தான் இருக்கும். இதுதான் அரே. அரே வந்து ஒரு டிரைவ்டு டேட்டா டைப். டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? பேசிக் டேட்டா டைப், யூசர் டிஃபைன் டேட்டா டைப், டிரைவ் டேட்டா டைப். அதில் அரே டிஃபைன் டேட்டா டைப். இந்த பாயிண்ட் இதனாலும் சரி, இல்லைன்னா இங்கே இருக்கு பாருங்கள். வாட் இஸ் அன் அரே? அரே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆஃப் சேம் டைப் ரெஃபரன்ஸ்ட் பை காமன் நேம். ஸோ டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இதை எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். This will be the best answer. Array is a collection of variables of same type referenced by common name. In array, the values are stored in fixed number of elements of same type sequentially. Sequentially in memory அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கிற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். அரேஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கிற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். தட் இஸ் அரே. இந்த அரேஸ் வந்து இப்போ இன்டிஜர் அரே அப்படின்னா ஹோல்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் இன்டிஜர், அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் இன்டிஜராக தான் இருக்கும். கேரக்டர் அரே அப்படிங்கிறப்போ அதில் இருக்கிறது எல்லாமே கேரக்டர் அரே தான் இருக்கும். சைஸ் ஆஃப் த அரே இஸ் ரெஃபர் டு அஸ் இட்ஸ், அதை என்னன்னு சொல்லுவோம்னா டைமென்ஷன். ஒரு அரேயோட சைஸ் இப்போ இங்கே கொடுத்துருந்தோம் இல்லையா? பாருங்கள், மார்க் ஆஃப் 4 அப்படின்னா இந்த 4ங்கிறது அரேயோட சைஸ். தட் இஸ் வி நீட் 4 எலிமெண்ட்ஸ், 4 லொக்கேஷன்ஸ். இதுதான் டைமென்ஷன் அப்படிங்கிறோம். இந்த அரேஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஸ், 1 dimensional array, 2 dimensional array, multi dimensional array. 1 dimensional array, you imagine it is a single row of elements.
2D அரேக்கு நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ரோ ஆஃப் எலிமெண்ட்ஸ். அந்த 2D அரேவை நிறையா சேர்ந்தது தான் மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறோம். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அரே வந்து 1 டைமென்ஷனல் அரே. இட்ஸ் ரோஸ் இன் அ சிங்கிள் ரோ ஆர் சிங்கிள் காலம், எப்படி வேணாலும் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இது டிக்ளரேஷனில் நான் ஆல்ரெடி பார்ட் 1ல் சொல்லியிருக்கேன். டேட்டா டைப்பு, அரே நேம், சைஸ் கொடுக்கணும். இந்த சின்டாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து பேசிக் டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ண போகிறோம். இது நம்ம கொடுக்குற நேமு, இது எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணும், அரே சைஸுங்கிறது ஹவு மெனி எலிமெண்ட்ஸ் நீடட், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு உங்களுக்கு புக்கில். இந்த ஒவ்வொரு லொக்கேஷனும் ஒவ்வொரு மெமரி பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிக்ஸ் இண்டெக்ஸ் நம்பர். யூனிக் அப்படின்னா தனித்தனின்னு அர்த்தம். ஒவ்வொரு இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்குது இல்லையா, அந்த இண்டெக்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லுவோம், சப்ஸ்கிரிப்ட். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் பாருங்கள். நம் ஆஃப் 0ங்கிறது ஃபர்ஸ்ட் 1, நம் ஆஃப் 1, நம் ஆஃப் 2, நம் ஆஃப் 3. இங்கே ஏன் 4 லொக்கேஷன் இருக்குது தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இன்டிஜர் டேட்டானா அதுக்கு எத்தனை பைட்ஸ் ரிசர்வ் பண்ணும், 4 பைட்ஸ் ரிசர்வ் பண்ணும் இல்லையா, அதனால தான் இங்கே 4 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெமரி அட்ரஸ் இருக்குது பாருங்கள். இது கீழே கொடுத்துருக்கிறது மெமரி அட்ரஸ். இதை வந்து இதெல்லாம் இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் லொக்கேஷன் ஹேஸ் அ மெமரி அட்ரஸ். ஸோ 4 பைட்ஸ் சேர்ந்தால் ஒரு இன்டிஜர், அதுக்கு நம் ஆஃப் 0ன்னு சொல்லுவோம். நம் ஆஃப் 1ங்கிறது செகண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம், நம் ஆஃப் 2ல் தேர்ட் வேல்யூ, நம் ஆஃப் 3ல் ஃபோர்த் வேல்யூ. ஸோ இதுதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அரேயோட எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கொடுத்துருக்கு உங்களுக்கு பாருங்கள். கேரக்டர் டேட்டாவாக இருந்தால் எத்தனை பைட்ஸ் வேணும், இன்டிஜராக இருந்தால் எத்தனை பைட்ஸ் வேணும், ஃப்ளோட்டாக இருந்தால் எத்தனை பைட்ஸ், லாங் 4, டபுளாக இருந்தால் 8, லாங் டபுள்னா 10. அதை வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். எத்தனை மெமரி வேணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பைட்ஸ், அந்த டேட்டா டைப்புக்கு எவ்வளோ பைட்ஸ் அலோகேட் பண்ணுதோ அது இன்ட்டு எத்தனை எலிமெண்ட்ஸ். அரேஸ்க்கு வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அரேஸ் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிக்ளேர் பண்ணுறப்பே கொடுக்கலான்னா இதுதான் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஏஜ் ஆஃப் 5 அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே வேல்யூஸ் கொடுக்கறது கேர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்கணும். இப்போ 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இந்த 5ம் 5 லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணோம். இந்த இது வந்து ஆப்ஷனல். ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் டிக்ளேர் பண்ணுறப்போ வேல்யூஸும் கொடுக்கறது தான் இனிஷியலைசேஷன்னு சொல்கிறோம். அப்படி கொடுக்குறப்போ இந்த சைஸ் நம்ம கொடுக்காட்டியும் அதுவே என்ன பண்ணிக்கும், எத்தனை எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு அதுவே அஷ்யூம் பண்ணிக்கும் 5ன்னு. ஸோ இட் இஸ் ஆப்ஷனல் to refer the size when you initialize the array. Arrays initialize பண்ணுறப்ப இங்கே பாருங்கள். 19னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணும், 21 செகண்டு, 16 தேர்டு, 1 ஃபோர்த்து, 50 ஃபிஃப்த்து. ஸோ அரே எப்படி ரெஃபர் பண்ணலாம், ஏஜ் ஆஃப் 0ங்கிறது ஃபஸ்ட்டு. இங்கே ஏஜுங்கிறது தான் என்னது, அரேயோட நேம். 5ங்கிறது என்ன இண்டிகேட் பண்ணுது, சைஸு. ஏஜ் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு, ஏஜ் ஆஃப் 1 செகண்டு, ஏஜ் ஆஃப் 2 தேர்டு, இந்த மாதிரி இது பண்ணும். இதே பாருங்கள். ஃப்ளோட் அரேவாக இருந்தால் 5.6, 5.7, 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில். இந்த எலிமெண்ட்ஸ் கொடுக்கறதெல்லாம் கேர்லி பிரேசஸ். அதே போல் கேரக்டர் வவல் 6, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர். ஸோ சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். எவ்ரி திங் இஸ் என்க்ளோஸ்டு வித்தின் கேர்லி பிரேசஸ். இந்த ஸ்ட்ரிங்குனாலே லாஸ்ட்டில் பேக்ஸில் 0 ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. அதே போல் இதை வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு இன்சர்ட் வேல்யூஸ் இன் த செல்ஸ் ஆஃப் த அரே டூரிங் ரன் டைம். நிறையா இப்போ நம்ம ஏஜ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு இது, ஏஜ் ஆஃப் 1 ஈக்குவல் டு சி இன் ஏஜ் ஆஃப் 2, சி இன் ஏஜ் ஆஃப் 3, சி இன் ஏஜ் ஆஃப் 4, இல்லைனா ஏஜ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ, ஏஜ் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. இந்த மாதிரி நம்ம இப்போ 5 வேல்யூஸாக இருக்கனால இப்படி கொடுத்துட்டோம். இதே மோர் தேன் 5ஆக இருக்கிறப்போ இப்படி கொடுத்துட்டே இருக்க முடியாது இல்லையா. மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணுறதுக்கு மல்டிபிள் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வேணும். அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அரேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபார் லூப். இங்கே பாருங்கள். நம்மன்னு ஒரு அரே 5 எலிமெண்ட்ஸ், I is equal to 0, I is less than 5னா 4 வரைக்கும் 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணோம். 0, 1, 2, 3, 4 I ++ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்டர் வேல்யூன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நம் ஆஃப் ஐயோட வேல்யூ 0வா ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இன்புட் வாங்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுட்டு இங்கே வரும். I++ பண்ணுறப்போ ஐயோட வேல்யூ 1 ஆகிடும். தென் இட் வில் கெட் த இன்புட் ஃபார் நம் ஆஃப் 1. தென் அகெயின் I++க்கு போகும். அப்போ ஐயோட வேல்யூ 2 ஆகிடும். தென் இட் வில் கெட் த இன்புட் ஃபார் நம் ஆஃப் 2. சிமிலர்லி இட் வில் ரிப்பீட் ஃபார் 5 டைம்ஸ். ஸோ ஃபார் லூப் இஸ் யூஸ் டு ஹேண்டில் த அரே எலிமெண்ட்ஸ்.
see the students tabular column. இப்போ எத்தனை ஐட்ரேஷன் வந்திருக்கு? 5 ஐட்ரேஷன் வந்திருக்கு. 6th ஐட்ரேஷன் அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். இங்கே ட்ரூங்கிறது ட்ரூ, ஃபால்ஸ். ஃபஸ்ட்டு ஐ இஸ் லெஸ் தேன், இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1 இருக்குமா? சாரி, ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். கண்டிஷன் செக் பண்ணும், 5 இஸ் கிரேட்டர் தேன் 0வா. இங்கே வந்து 5 இஸ் கிரேட்டர், ட்ரூவாக இருக்கிறப்ப என்டர் வேல்யூ 1, நம்ம ஆஃப் 0க்கு இன்புட் வாங்கும். அது என்னக்கு இன்புட் கொடுக்குறோமோ அது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் I++ போகும், ஐயோட வேல்யூ 1 ஆகிடும். அப்போ என்ன பண்ணும்? ஐ இஸ் கிரேட்டர் தேன் 1ஆன்னு செக் பண்ணும். ட்ரூவாக இருக்கா? மறுபடியும் இதெல்லாம் ரிப்பீட் பண்ணும். தென் ஐயோட வேல்யூ I++ங்கிறப்போ ஐயோட வேல்யூ 2 பண்ணிடும். இது வந்து இந்த டேப்லர் காலம் இந்த இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு காமிச்சிருக்காங்க இந்த ஃபார் லூப்பை. ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ, இது ஐட்ரேஷனுங்கிறது ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம். ஸோ 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். ஐ 0லேருந்து என்ன லெஸ் தேன் 5னா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும்? ஐயோட வேல்யூ 0 இருக்கிறது ஒரு டைம், 1 2 3 4 5 டைம்ஸ் வரும். ஐயோட வேல்யூ 5 ஆகிறப்போ 5 இஸ் லெஸ் தேன் 5 கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறதுனால ரிப்பீட் பண்ணாது. அது லாஸ்ட், எக்ஸிட் ஃப்ரம் த லூப். ஸோ ஐ இஸ் டிக்ளேர்ட் வித் இனிஷியல் வேல்யூ 0. மோஸ்ட்லி வந்து அரே சப்ஸ்கிரிப்டுக்கு இப்படி தான் கொடுப்போம். accessing array elements எப்படி? array name followed by square bracket, subscript in square bracket. இப்போ இதே வந்து சர்ச்சிங் அப்படின்னா என்னென்னா அரேயில் ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் கால் சர்ச்சிங். வாட் இஸ் சர்ச்சிங்? சர்ச்சிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ பர்டிகுலர் வேல்யூ ப்ரெசென்ட் இன் அ செட் ஆஃப் நம்பர்ஸ். இதை வந்து லீனியர் சர்ச் ஆர் சீக்வென்ஷியல் சர்ச் என்ன பண்ணோன்னா, ஒவ்வொரு அரேயில் இப்போ நமக்கு வந்து 5 இருக்கான்னு பார்க்கணுன்னா அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டாக செக் பண்ணும். இப்போ இதுதான் அரே அப்படின்னா, இதுதான் அரே, இல்லை 5 இருக்கான்னா ஃபஸ்ட் எலிமெண்ட்டை செக் பண்ணும், 5வா இல்லையா. அடுத்த எலிமெண்ட் 5வான்னு செக் பண்ணும், அதுவும் இல்லையா. அடுத்த எலிமெண்ட்டுக்கு போகும், அதுவும் 5வான்னு செக் பண்ணும், இல்லையா. நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு போகும். ஸோ எப்போ 5 ஆச்சுன்னா நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த 4th பொசிஷனில் 5 இருக்குன்னு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரேயில் வந்து ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது தான் நம்ம சர்ச்சிங். சர்ச்சிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் எ பர்டிகுலர் வேல்யூ ப்ரெசென்ட் இன் த அரே. இதை வந்து லீனியர் சர்ச் ஆர் சீக்வென்ஷியல் சர்ச் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணி பார்க்கும் நமக்கு வேணுங்கிற டேட்டா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ திஸ் இஸ் கால் அரே until all the elements in the array have been traversed or compared. அது வந்து ட்ராவர்சல்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றா செக் பண்ணி அடுத்தடுத்ததுக்கு போகிறோம் இல்லையா, அந்த மீனிங் தான், அந்த வேர்டு தான் ட்ராவர்சல். தென் ஸ்ட்ரிங்னா என்ன? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து லெட்டராக இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், சிம்பிளாக இருக்கலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் 1 byte மெமரி ஆக்குப்பை ஆகும். எவ்ரி ஸ்ட்ரிங் இஸ் டெர்மினேட்டட் பை \0. ஸோ வாட் இஸ் அ ஸ்ட்ரிங்? இது வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க. இது எழுதின ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்ட்ரிங்க்கு வந்து ஒரு ஆஸ்கி கோடு, \0 ஆஸ்கி கோடு 0 தான் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட எண்ட்லேயும் இருக்கும். ஸோ இந்த 3 லைன்ஸ் எழுதிக்கோங்க. வாட் இஸ் அ ஸ்ட்ரிங்னா, ஸ்ட்ரிங்கை வந்து 1 dimensional கேரக்டர் அரேன்னு சொல்லுவோம். அதனோட எண்டில் என்ன இருக்கும்? நல் கேரக்டர். When declaring the character array, it also to hold a null character. So the size of the character array should be 1 character longer than the length of the string. இப்போ ஒரு கேரக்டர் அரே எப்படி கிரியேட் பண்ணோன்னா, ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஆஸ் யூஷுவல் அரே தான். பட் இங்கே ஒரு டிக்ளரேஷன் பாருங்கள், கேரக்டர்னு கொடுத்து அரே நேம் சைஸ் கொடுப்போம். 6 அப்படின்னா 6 bytes மெமரி ஆகும். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 6 bytes மெமரி ஸ்டோர் பண்ணும். ஆனால் இதில் 5 கேரக்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா 6th கேரக்டர் எதுக்கு? நல் கேரக்டருக்கு. இப்போ கேரக்டர் கண்ட்ரி 6 அப்படின்னா 6 மெமரி லொக்கேஷன் அது ரிசர்வ் பண்ணும். 6 மெமரி லொக்கேஷன் ரிசர்வ் பண்ணும். ஆனால் அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் எத்தனை ஸ்டோர் பண்ணலாம்? ஒன்லி 5 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா கேரக்டர்னால் அது ஸ்ட்ரிங், அதில் லாஸ்ட் கேரக்டர் அதுவே என்ன பண்ணும்? \0 ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ வி கேன் ஸ்டோர் ஒன்லி 5 கேரக்டர்ஸ். இப்போ 6ன்னு கொடுத்துருக்கோமா, இந்தியா 5 கேரக்டர் ஸ்டோர் பண்ணும். நேம் ஆஃப் த கண்ட்ரி. கேரக்டர் அரே இனிஷியலைசேஷன் அதே மாதிரி வேல்யூ கொடுக்கறது இந்த மாதிரி கொடுத்து கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம கமா கொடுத்து ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி கொடுக்கலாம்.
country 6 countryங்கிறது ஒரு அரே 6 கேரக்டர் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதில் 6th வந்து நல் கேரக்டர். ஸோ 5 கேரக்டர்ஸ் தான் ஸ்டோர் பண்ணலாம். அதை வந்து இப்படி டபுள் கோட்ஸ்குள்ளேயே கொடுக்கலாம். இல்லைன்னா அனதர் மெத்தட் கொடுத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேஸ். இப்படி இந்தியா ஒவ்வொன்று தனித்தனி கேரக்டராக கொடுத்து \0 லாஸ்ட்டில் கொடுக்கலாம். இல்லைன்னா இது ஃபுல்லாக இப்படியும் கொடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ். நீங்கள் சைஸ் கொடுத்தும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம டைரெக்டாக வேல்யூஸ் என்ன ஸ்டோர் பண்ண போகிறோங்கிற வேல்யூஸ் கொடுக்கறதுனால நம்ம இங்கே சைஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. இந்த வேல்யூஸ் கொடுக்காட்டி நம்ம கண்டிப்பாக சைஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணும்? If the size of the array is not explicitly mentioned, explicitlyனா வெளிப்படையாக கொடுக்காட்டி கம்பைலர் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கலி calculate the size of the array. அதுவே calculate பண்ணிக்கும். எப்படி? based on the number of elements in the list. எத்தனை எலிமெண்ட் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு அதுவே மெமரியும் அலாட் பண்ணியிருக்கும், சைஸும் வச்சுக்கும். இனிஷியலைசேஷன் பண்ணுறப்போ the array of the elements cannot be initialized more than its size. இப்போ நீங்கள் 6னா இங்கே 5 கேரக்டர்ஸ் தான் கொடுக்கணும், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. அந்த சைஸுக்கு மேலே நம்ம நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எலிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்புறம் இனிஷியலைசேஷன் பண்ணுறப்போ இப்போ நீங்கள் 2 தான் கொடுத்துருக்கீங்க, ஐஎன் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. இங்கே 6 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், பட் நம்ம ஐஎன் மட்டும் கொடுத்து இதெல்லாம் கொடுக்காட்டி அதை என்ன பண்ணோம்னா then the rest of the characters will be filled with null. இங்கே இனிஷியலைசேஷன் பண்ணுறப்போ இங்கே சைஸ் வந்து 6 கொடுத்துருக்கீங்க, ஆனால் இங்கே 6 எலிமெண்ட்ஸ் கொடுக்கல, 2 எலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கீங்கன்னா அது 2 பைட்ஸை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ரிமைனிங் மெமரி லொக்கேஷன் எப்படி ஃபில் பண்ணோம்? ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆர் ஃபில்டு வித் நல். இங்கே பாருங்கள், இப்போ 5 இருக்கா, இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். 5 எலிமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு எலிமெண்ட்டு str0 ஸ்டோர் ஆகும், ப்ளஸ்ஸுங்கிறது செகண்ட் எலிமெண்ட் str1 ஸ்டோர் ஆகும், ஏங்கிறது str2 ஸ்டோர் ஆகும். மற்றதெல்லாம் என்ன ஸ்டோர் பண்ணிக்கும்? நல் ஸ்டோர் பண்ணும். டூ டி அரேங்கிறது என்னது? கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட்ஸ் வேர் த எலிமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் நம்பர் ஆஃப். வாட் இஸ் 2D அரேஸ்க்கு இதை எழுதிக்கோங்க. an example, okay, இது வேண்டாம். what is 2D array? இந்த 2 lines போதும். a 2D arrays are the collection of similar elements where the elements are stored in the certain number of rows and column. பாருங்க, ஒவ்வொரு அரேக்கும் 2 சப்ஸ்கிரிப்ட் இருக்கும். மேட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி டிக்ளேர் பண்ணோம்? டேட்டா டைப் அதே மாதிரி தான், 1D மாதிரி தான். டேட்டா டைப், அரே நேம், தென் ரோ சைஸ், எத்தனை ரோஸ் வேணும், எத்தனை காலம்ஸ் வேணும். see the example. இங்கே வந்து 3 rows 4 columns இருக்கும். அரே சைஸ் எப்போவுமே அன்சைன்ட் இன்டிஜர் வேல்யூ தான் இருக்கணும், கிரேட்டர் தேன் 0. எப்போவுமே அரே சைஸ் ஷுட் பி அ பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ கிரேட்டர் தேன் 0. காலம் சைஸ் இஸ் கம்பல்சரி. எப்போவுமே காலம் சைஸ் கம்பல்சரி, பட் ரோ சைஸ் இஸ் ஆப்ஷனல். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷனல், அரேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷனல், செகண்ட் ஒன் என்னது? கண்டிப்பாக காலம் சைஸ் கொடுக்கணும். ரோ சைஸ் இஸ் ஆப்ஷனல். பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 2D அரேஸ். ஃப்ளோட்டு, இதில் எல்லாம் ஃப்ளோட் டேட்டா நேம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒனில் அரே நேம் எது? ஏ. எத்தனை ரோஸ்? 3 ரோஸ். எத்தனை காலம்ஸ்? 3 காலம்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 3 × 3 9 எலிமெண்ட்ஸ் இங்கே ஸ்டோர் ஆகும். என்ன டேட்டா டைப்? இன்டிஜர். தென் அடுத்த எக்ஸாம்பிள், அரே நேம் என்னது? எக்ஸ். என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம்? ஃப்ளோட். எத்தனை ரோஸ்? 2 ரோஸ். எத்தனை காலம்ஸ்? 3 காலம்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை எலிமெண்ட்ஸ்? 6 எலிமெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் அரே நேம்? நேம். என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம்? கேரக்டர். ஹவு மெனி ரோஸ் ஆர் தேர்? 5 ரோஸ். How many columns are there? 20. So how many elements we can store? 5 × 20, 100 elements. This is how we have to find out how many elements. So இதுக்கு data type எவ்வளோ ஸ்டோர் மெமரி allocate ஆகும்? இதுக்கு சொல்லுங்கள். 3 × 3 னா 9 எலிமெண்ட்ஸ் இல்லையா? இப்போ 9 × 2 18. 9 எத்தனை எலிமெண்ட்ஸ்? 9 எலிமெண்ட்ஸ். இதில் 6 எலிமெண்ட்ஸ். இதில்
100 elements. So 9 elements na 9 into 2 18 memory bytes allocate ஆகும். இதுக்கு 6 into 4 24. ஏன் 4? floatக்குலாம் வந்து 4 bytes. இதுக்கு 100 ஒரு கேரக்டருக்குனா ஒரு பைட். ஸோ 100 bytes மெமரி அலாட் ஆகும். இப்போ அங்கே இனிஷியலைசேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூஸ் எப்படி கொடுக்குறதுனா 4 3ன்னு கொடுத்துட்டு எத்தனை ரோஸ் எத்தனை சாலம். ரோ வந்து சைஸ் ஆப்ஷனல். ஒவ்வொரு ரோவையும் இப்படி கர்லி பிரேசஸ்க்குள்ளே கொடுக்கணும். இல்லைன்னா இப்படி கொடுக்கலாம். ஒரே இதில் இந்த மாதிரியும் நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். இல்லைன்னா இப்படியும் கொடுக்கலாம். செட்டாக இப்படி கர்லி பிரேசஸ் போட்டு கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரே செட்டாக கம்மா கொடுத்து இப்படியும் கொடுக்கலாம். தென் இது அனதர் எக்ஸாம்பிள். ரோ சைஸ் வந்து எப்போவுமே ஆப்ஷனல். நீங்கள் டைரெக்டாக வேல்யூஸ் கொடுத்தா போதும். அதுவே எத்தனை ரோஸ்னு பண்ணிக்கும். காலம் சைஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அதே போல் 2D அரேவை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? 2 சப்ஸ்கிரிப்ட் வேணும். எந்த ரோ எந்த காலம் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இதை வந்து என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணுது. இது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். இது செகண்ட் ரோ தேர்ட் காலம். இது தேர்ட் ரோ ஃபோர்த்து காலம். ஸோ மெமரி எப்படி ரெப்ரசன்ட் ஆகும்? 0 0 0 1 0 2, அடுத்தது 1 0 1 1 1 2 2 0 2 1 2 2 3 0 3 1 3 2. இந்த ரோ பை ரோ தான் மெமரி அது டேட்டா ஸ்டோர் பண்ணும். இல்லைன்னா டிஸ்பிளே பண்ணுறது. இதை ரோ மேஜர் ஆர்டர்னு சொல்லுவோம். இல்லைன்னா இப்படி அசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 0 0 1 0 2 0 3 0 ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை ஆக்சஸ் பண்ணலாம். இதை வந்து காலம் மேஜர் ஆர்டர்னு சொல்லுவோம். So memory represented in 2 types, 2 ways. One is row major order, another is column major order. Row major order na row by row fill பண்றது. Column major order na பாருங்க column by column fill பண்ணும் datas. Array of strings na it's an important question. It's a 2-dimensional character array. The size of the first index row denotes the number of strings. Size of the second index represents maximum length of the string. இப்போ 610னா 6 strings ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லேயும் மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் இருக்கலாம். தட் இஸ் த மீனிங். ஸோ 2D array has 2 indices which refer the row size and column size. இது row size, இது column size. அதே மாதிரி வேல்யூ கொடுக்கறது இப்படி கொடுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கையும் டபுள் கோட்ஸில் கொடுத்து எத்தனை ஸ்ட்ரிங் வேணாலும் கொடுக்கலாம். அது இந்த மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கும். லாஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக \0 அட்டாச் பண்ணிக்கும். பார்த்தாலே உங்களுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நேம்ங்கிறது அரே நேம். இல்லை நேம் ஆஃப் ரோ அண்ட் காலம் இஸ் ஈக்குவல் டு நேம் ஆஃப் 0 0ங்கிறது இது ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் இண்டெக்ஸு இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. இங்கே கொடுக்கறது தான் என்ன ரோங்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. செகண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து எந்த காலம். இப்போ இந்த இதை ஆக்சஸ் பண்ணணுன்னா 5 4 அப்படின்னா 5th ரோ 4th காலம்ங்கிறது இது. தேர்ட் ரோ 5th காலம்ங்கிறது இது. இது வந்து நேம் ஆஃப் 2 2. Okay students, I hope you have understood this arrays topic, and in next part we shall cover structures topic. Thank you.